என்னங்க மேடம், என்னமோ வந்து குரு இத்தன நாள் பார்த்துட்டு இருந்தாரு. பார்த்துட்டு இருந்தே ஒண்ணும் நடக்கல. இப்ப 8க்கு வேற போயிடுறாராம். 8ஆம் இடத்துல குரு போறாரு. 5ஆம் இடத்துல சனி போறாரு. ராகு கேது பயிற்சியுமே அவ்வளோ நல்லா இல்லையாமா. 10ல வேற கேது வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வச்சிருப்பாரா? இருக்கிறதே கொஞ்சூண்டு வேலை வரும்னு பார்த்தா, அதுலயும் கை வைக்கிற மாரி தான் கேது வந்து உட்காந்துருக்காராமே. என்ன பிரச்சனை? சரியாயிடுமா? இல்ல வழக்கம் போல நீங்க எப்பயும் போல நல்லா இருக்க போதுன்னு சொல்றத நாங்களும் நம்பணுமா? அப்படின்ற மாரி தானே பார்க்க வந்திருக்கீங்க. எப்பயும் போல நல்லா தான் இருக்க போறீங்க. அதுல என்ன டவுட்டு? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரே வார்த்தை சொல்லட்டுமா? இந்த தடவ நான் எடுக்கும்போது ஒரு கோட் சொன்னேன். கவனிச்சீங்களா? தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த தடவ என்ன பண்ண போறீங்க? விரும்பியதெல்லாம் பண்ண போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹேப்பியா இருக்க போறீங்க. ரொம்ப சூப்பருங்க. இதுவரைக்கும் ராசிநாதன் ஒரு மாரி வலு இழந்த நிலையில இருந்த ராசிநாதன் ஜூன் 6ஆம் தேதிக்கு அப்புறம் அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு நேரா 5ஆம் வீட்ல வந்து உட்கார போறாரு. ராசிநாதன் 5ல அமர்தல் வேற ஏதாவது வேணுமா என்ன? சாதாரணமாவா உட்கார்றாரு? அந்த 5ஆம் வீட்டு அதிபதி எப்படி உட்கார்ந்துருக்காருன்னு ஒரு தன்மை இருக்குல்ல. அவர் வேற என்ன பண்ண போறாரு? நேரா உங்கள தான் பார்க்க போறாரு. ஸோ வந்து சூரியனுடைய பார்வை அப்படின்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மேன்மையை தரக்கூடிய பார்வையாக அமைய போகிறது.